அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு டிசைனாக வரும் தொல்லைகள் அப்போதும் மகிழ்ச்சியில் உச்சம் பெறும் தருணமாக மகர ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் மிக சிறப்பாக அமைய போகின்றன, பல்வேறு வகையான மாற்றங்களை ஏற்படுத்த போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். வாங்க. 2/4/2024 பிறகு அடுத்த 7 நாட்கள் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது டிசைனாக வரும் தொல்லைகள் அப்போதும் மகிழ்ச்சியின் உச்சம் பெறக்கூடிய தருணமாக பல விஷயங்கள் அமைந்துள்ளன என்பதை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் உட்பட பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. சாதகமற்ற கிரக அமைப்பாக இருந்தாலும் அதில் நன்மை நிறைந்த கிரக அமைப்பாகவும் பல உள்ளன. எனவேதான் இந்த தருணத்தில் ஒரு குட்டி கதையுடன் அவற்றை வரவேற்கும் தருணமாகவும் நல்ல ஒரு மாறுதலை நிறைந்து பெறுவதற்கான யோகமும் உள்ளது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. டிசைனாக பல்வேறு விதமான தொல்லைகள் நம்மளுடைய வாழ்வில் சந்திப்பதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது நம்மளுடைய முயற்சி இன்மைதான் என்பதுதான் மிக முக்கிய காரணமாக இருக்கிறது. உதாரணமாக ஒரு அறிவியல் ஆராய்ச்சி மூலமாக பல்வேறு விதமான உண்மைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அது என்னவென்றால், ஒரு பூனையும் ஒரு எலியும் ஒரே அறையில் வசிக்கின்றன. எலி பூனையின் அருகாமையில் சென்றாலும் கூட இந்த பூனை எலியை துரத்தாமல் அப்படியே விட்டுவிடுகிறது. பூனைக்கு அதீத பசி ஏற்படுத்தக்கூடிய வகையில் 2 நாட்களாக பூனையை சாப்பிட விடாமல் அந்த அறையில் அடைத்து வைத்திருந்தாலும் அதன் அருகாமையில் இந்த எலி செல்லும் போதும் அந்த பூனையானது அந்த எலியை தாக்கவோ அல்லது பிடித்து தன்னுடைய பசியை தீர்ப்பதற்கான முயற்சியில் ஈடுபடாமல் அப்படியே விட்டுவிடுகிறது. எனவே அந்த எலி இந்த பூனையை கடந்து அங்கும் இங்குமாக ஓடி திரிகிறது. இதற்கு என்ன காரணம் என்று அறிவியல் ஆய்வாளர்கள் ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த பூனையை ஒரு கண்ணாடி அறைக்குள் அடைத்து வைத்து அதற்கு எதிரே எலியை ஓட விட்டிருக்கின்றன. ஆனால் அந்த பூனை அந்த எலியை பிடிப்பதற்காக கண்ணாடி அறையிலிருந்து முயற்சி செய்து துரத்தி கொண்டு ஓடக்கூடிய அந்த வேளையில் கண்ணாடியில் முட்டி கீழே விழுந்து விடுகிறது. இதுபோன்று பல முறை அந்த பூனையானது அந்த எலியை பிடிப்பதற்காக முயற்சி செய்தாலும் கண்ணாடி சுவற்றில் இருக்கக்கூடிய 4 கண்ணாடிகளை மோதி தன்னுடைய சக்தியை இழந்து விடுகிறது. எனவே இந்த பூனையின் ஆழ் மனதில் நம்மளால் இது முடியாது, இது சாத்தியமற்ற செயல் என்று ஒரு கட்டத்திற்கு மேல் தன்னுடைய முயற்சி செய்யக்கூடிய எண்ணத்தையே விட்டுவிட்டு இந்த எலி தன்னுடன் அருகாமையில் வந்தாலும் கூட எவ்வளவு பெரிய சிரமத்தை ஏற்படுத்தினாலும் அந்த பூனை இந்த எலியை தாக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடவில்லை. இதன் காரணமாக தான் மிக எளிதாக தன்னுடைய பசியை போக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்தாலும் முயற்சியை இந்த பூனையானது துவங்காமல் தயக்கத்தை வெளிப்படுத்துகிறது. இதே போன்றுதான் மனிதர்களாகிய நாமும் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான கஷ்டங்கள், துயரங்கள், துன்பங்களை கண்டு நம்மளால் இவற்றிலிருந்து வெளிவரவே முடியாது, இவற்றிற்கான நல்ல தீர்வு இல்லை, இதுதான் நம்மளுடைய தலையெழுத்து, இதை தீர்ப்பதற்கு எந்த கிரகநிலையும் உறுதியாக உதவி செய்யாது என்ற ஒரு மனநிலையிலும் நம்ம ராசி மிகவும் மோசமான ராசி, இந்த ராசியில் நாம் பிறந்ததே வேதனைக்குரிய செயல் என்று பலவாறு நம்மளுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறோமே தவிர நமக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்தாலும் வெற்றி சிறிது தூரத்தில் இருந்தாலும் கூட அவற்றை முயற்சி செய்து நாம் வெற்றி அடைவதில் பல தயக்கத்தை ஏற்படுத்துகிறோம். எனவேதான் டிசைனாக தொல்லைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அப்படி வந்தாலும் கூட இந்த தருணத்தில் மிக வலுவாக உச்சம் பெறுகிறாருங்க சுக்கிரன். எனவேதான் பல தொல்லைகளை தகர்த்தெறிந்து அதிலும் கூட மகிழ்ச்சியும் உச்சமும் பெறுவதற்கான யோகம் நிறைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும் போது சுக்கிரன் தனது உச்சராசியான மீன ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அவருடன் ராகு, சூரியன் மற்றும் புதன் போன்ற 4 கிரகநிலைகள் இணைந்து மீனராசியில் ஒன்றாக சஞ்சரிப்பது நிச்சயமாக நன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குமே தவிர பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு வெகுவளவில் குறைகிறது. அது மட்டுமல்லாது 4 கிரகநிலைகளின் சப்தம பார்வையும் மீனராசியில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவின் மீது பதிவதால் கேதுவால் ஏற்படக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள், கற்பனையான பயங்கள் போன்றவை நீங்கி ஆக்கப்பூர்வமாக பல பணிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும்
யோகமும் உருவாகியுள்ளது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. முரண்பாடான கிரக சேர்க்கையாக இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் சனியின் பகை கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் அவருடன் இணைந்திருக்கிறார். செவ்வாயின் பார்வையில் சனி சமகிரகமாக தான் பார்க்கப்படுகிறார். எனவே முரண்பாடான கிரக சேர்க்கையாக இருந்தாலும் கூட மங்களக்காரகன் ஆயுள்காரகன் என்று சொல்லக்கூடிய 2 கிரக நிலைகளின் இணைவு மிகப்பெரிய மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. மட்டுமல்லாது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் மிக வலுவாக வெற்றிருக்கிறார். மிக விரைவில் சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் நுழைய இருக்கிறார். எனவே இந்த தருணம் பல மிகப்பெரிய மாறுதலுக்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைகிறது. சந்திரனை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் சாதகமாக நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் தான் வீற்றிருக்கிறார். இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க டிசைனாக வரும் தொல்லைகளை எதிர்கொண்டு அப்போதிலும் மகிழ்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பும் உச்சம் பெறுவதற்கான தருணமுமாக எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றன என்று பார்க்கும்போது மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் 7.5 சனியின் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மிக வலுவாக குரு பயிற்சி மிக விரைவில் நடைபெறப் போகிறது. அதற்கு முன்னதாக சுக்கிரனுடைய உச்சம் என்பது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தை ராகு, சூரியன், புதன் போன்ற கிரகநிலைகள் வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் சுக்கிரனும் அங்கு சென்று உச்சம் பெறுவது வெற்றிக்கே உரித்தான இடம் வலுவடைவதால் பல்வேறு வகையில அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் வெற்றியும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் மிகவும் சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் நீங்கி முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகியுள்ளது. இது மட்டுமல்லாது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு சுகஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார். எனவே குடும்ப ரீதியாக பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் சிறப்பாக நடைபெறுவதற்கான யோகம் உண்டு. சுகஸ்தானத்தை வலுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது விரயஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. எனவே சுப விரயங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு. ராசியின் அதிபதியான சனி 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக வீற்றிருக்கிறார். எனவே இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக உணர்ச்சி வசப்பட்டு அணுகினாலும் சரி, சற்று சிந்தித்து முடிவெடுத்தாலும் நல்லதொரு மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. மன நிம்மதி பாதிக்கப்பட்ட நிலையில் பல நன்மை நிறைந்த தருணமாக மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையில் அதிரடியான பல மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது. பல்வேறு வகையான பிரச்சனைகள் மனதை பாதித்த விஷயங்கள் தொழில்துறையில் நல்ல முன்னேற்றமாக மாறுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகின்றன. கலைத்துறை அரசியல் சார்ந்த பணிகள்ல டிசைனாக பல்வேறு விதமான தொல்லைகள் வந்தாலும் அப்போதும் மகிழ்ச்சியில் உச்சம் பெறக்கூடிய வகையில் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் மகர ராசிக்காரர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் உச்சபட்ச நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் செல்வ செழிப்பும் சௌகரியமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக மாறுவதற்கான யோகமும் உண்டு. நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு 3லும் கேது 9லும் இருப்பது நல்ல முன்னேற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைந்துள்ளது. வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதன் வக்ரம் பெற்றிருந்தாலும் கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிச்சயமாக நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. விவசாயம் சார்ந்த பணிகளில் விவசாயத்துறையின் அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் மகர ராசிக்காரர்களுக்கு தனஸ்தானத்தில் வீற்றிருப்பது விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறது. ராசியின் அதிபதியான சனியுடன் இணைந்திருப்பதால் டிசைனாக பல தொல்லைகள் வந்தாலும் அவற்றை மகிழ்ச்சியாக மாற்றுவதற்கான வாய்ப்பு நிச்சயம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும்.